ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடைசி கிரக பயிற்சியான புதன் பகவான், அதாவது வித்யாகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் கூடயே சுத்திட்டு இருக்கிற புதன் பகவான் இந்த பராப வருடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருடத்தின் கடைசி கிரக பயிற்சி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மீன ராசியில் குருவோட வீடு, அந்த இடத்துல புதன் பகவான் நீச்சம் பெறுகிறார். ஆகையால் இந்த புதன் பகவான் குரு வீட்டின் நீச்சம் பெற்று குரு பிளஸ் புதன் இணைவு, அதாவது நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். ஏன்னா புதன் பகவான் குரு வீட்டுல இருக்காரு. குரு புதன் வீட்டுல மிதன வீட்டுல இருக்கும்போது மிதன ராசியில் இருக்கிறார். சோ இப்படி அவங்கவுங்க வீடுக்கு இடம் மாறி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருவர் ஆட்சி நிலைமை பெறுகிறார். சோ இந்த புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று முக்கியமா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பேரு, புகழ், பதவி உயர்வு, அதாவது உங்களுக்கு புகழ், கௌரவ பொறுப்புகள், கௌரவ பதவி, கௌரவ பொறுப்புகள்லாம் வரத்துக்கு அதாவது உங்க பேரே ஒரு வேலையிலயும் சரி, ஒரு தொழில் பண்ற இடத்துலயும் சரி, ஒரு சோசியல் மீடியால எந்த செக்மெண்ட்ல பொதுத்துறையில இருக்கிறவங்க யாராலும் சரி, பதவி உயர்வு, பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவ பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. அந்த ராசிக்காரர்கள் நீங்க தாங்க. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 ராசிக்காரர்கள் பேரு, புகழ், பதவி உயர்வு, தொழில கௌரவ அந்தஸ்து, பதவி உயர்வு கிடைக்கிறது எல்லா அமைப்புகளும் கொடுக்க போகிறார் இந்த புதன் பெயர்ச்சி. அவரு மீன வீட்டில் அதாவது குருவோட வீட்டுக்கு மீன ராசியில் பெயர்ச்சி அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். புதன் பகவான் எப்படின்னாங்க, ரொம்ப ஃபாஸ்டா, அதாவது ரொம்ப வேகம், அதாவது அதுலயும் விவேகம், ஒரு புத்திசாலித்தனம், ஒரு எல்லாத்திலுமே ஒரு பிரில்லியன்ஸ் காட்டுறக்கூடிய அமைப்பு கொண்டது புதன் பகவான். அவரு இப்போது நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போது மீன ராசிக்காரர்களே, நீங்க ஆல்ரெடி ஒரு குருவின் தன்மையும் இந்த புத்திசாலித்தனத்தையும் அதிகமாக கொண்ட நீங்க இந்த பெயர்ச்சியின் மூலம் யாரெல்லாம் சோசியல் மீடியால இருக்கீங்க, அதாவது சினித்துறையில இருக்கீங்க, நாடகத்துறையில இருக்கிறீங்க, அதாவது கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல பேரு, புகழ், பதவி உயர்வு, அங்கீகாரம், அந்தஸ்து, நீங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையறதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஏன்னா அவரு உங்களுக்கு 4க்கு அதிபதி, அதே மாதிரி உங்களோட 7க்கு அதிபதியும் புதன் பகவான் தான். ஒரு நல்ல அந்தஸ்து, பதவி உயர்வு, ஒரு முன்னேற்றம், உங்க பேரு வெளியே தெரிகிற அளவுக்கு புகழ் அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த புதன் பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள். சோ மிதுன ராசி நேயர்கள், உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நீச்சபங்க ராஜா எடுக்கும்போது யாரெல்லாம் மிதராசிக்காரர்கள் வேலையில இருக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா புதிய முன்னேற்றம், அது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, அது மூலயமா உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு கீழே ஒரு வேலை கொடுக்குற மாதிரியும், இல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் கொடுத்து புதிய பொறுப்புகள் கொடுத்து உங்களுக்கு அதன் மூலயமா சம்பள உயர்வு, பண வரவு அதிகமா வரதுக்கான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி வேலை, பிசினஸ், தொழில இருக்கிறவங்களுக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு அமைப்பு, அது மூலயமா உங்க பேரு, சார் இவர் கடைக்கு போங்க சார், உங்க பிசினஸ் இவர்கிட்ட நீங்க பொருள் வாங்குங்க, நல்லா இருக்கு, அந்த மாதிரி உங்க பேரை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை மாற்றத்தை கொடுத்து, முக்கியமா உங்க நேம் அண்ட் ஃபேம் டெவலப் ஆகுறது மாதிரி உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று, அதாவது நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர். வேலையில தொழில் பண்றவங்க, வேலையில இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாலும் சரி, அதாவது டீச்சர் துறை, கலைத்துறையில இருந்தாலும் சரி, உங்களோட நீ நல்லா படிச்சிருக்கப்பா, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்க அப்படின்ற அமைப்பு இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் கூட இருக்காரு. ஸோ விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் முதன்மை பெற்று வெற்றி பெற்று உங்க பேரு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நன்மையை கொடுப்பாரு. அதே மாதிரி தனுஷ ராசி நேயர்களே, தனுஷ ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் படும்போது உங்களுக்கு வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், அது மூலயமா உங்களுக்கு பதவி உயர்வு, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுத்து இதை பாருப்பான்னு சொல்லி, ஏன்னா எலெக்ஷன் டைம்லாம் வருது. ஸோ யாரெல்லாம் தனுசு ராசி நேயர்கள்லாம் அரசியல்ல இருக்கிறவங்க, பொதுத்துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, இல்ல ஒரு கோவில் பணி பண்றீங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்றீங்க, அந்த அமைப்பெல்லாம் உங்க நேம் இப்போ வெளிப்படும். ஸோ இந்த அமைப்பெல்லாம் புதன் பகவான் மீனராசியில் நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போது
முக்கியமா இந்த 4 ராசிக்காரர்கள் மீனம், மிதுனம், கன்னி, தனுஷு, உங்களோட பேரு, புகழ், கௌரவம், வளர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம், அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு பண வரவு, அதிர்ஷ்டம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.